அதாவது இந்த முத்து மாட்டுக்கு நீங்கள் கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் தர்ற எல்லா பொருளும் உங்களுக்கு நியாயமான விலையில் தான் விற்பேன். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ எப்போ ப்ரோ நீங்கள் கடை ஆரம்பிச்சிங்கன்னு கேட்கலாம். ஏன்டா நான் தான் கடை ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு, எந்த பக்கிங்கெலாம் வந்துட்டு போகிற மாதிரி தான் தெரியலையே. நான் கடை வச்சா என்ன, நான் செத்தா என்ன. அதாவது ஏதோ ஒரு லைனில் ஃப்ளூவெண்ட்டாக எங்கேயோ போயிட்டேன். சரி வாங்க கான்செப்ட் வரலாமா? ஸோ ஆரம்பிச்சலாம். ஸோ வணக்கம் மக்கள், இதான் உங்கள் எம்எஸ்சி தமிழ் கேமிங். வீடியோ பார்த்துக்கலாம், மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க. என்னென்னா உங்களுக்கு திரும்பி நாங்கள் வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வந்து கொள்ளும். அப்படி இந்த வீடியோ மட்டும் பார்த்தது இல்லாமல் என்ன பண்ணுறீங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் உதவியாக இருக்கும். நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டருக்கு உங்கள் அன்போடு வர வைக்கிறேன். பகுதி 1 கூட சொல்லலாம், இல்லாட்டி 1, அதாவது நம்ம 1 தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் யாருமே இல்லை. எந்த பக்கி நான் இருந்தானே என்ன, இல்லாட்டான்னு என்ன அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம என்னைக்கு கடை திறக்கிறோமோ சத்தம் கேட்குதோ அப்போது இங்கேருந்து கூட்டமாக நம்ம கடைக்கு வருதோ அப்போ தான் நம்ம கடைக்கு நல்ல லாபமாக பாருவோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ வீடியோ மட்டும் பார்க்குறீங்களே, ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த லைக்கு மட்டும் போட்டுருங்க நண்பர்களே, சரிங்களா? அப்போ தான் மேலும் பல நீங்கள் போடுற சப்போர்ட்டால் தான் நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா நண்பர்களே? சரி, ஓகே. நல்ல காலில் வச்சு வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ ஒரு வேலையாக கடைக்குள்ளே வந்தாச்சு. என்னது ஃபஸ்ட்டு நமக்கு கடை ஆரம்பிச்சதுனால நம்மளுக்கு பொட்டி தந்துருக்காங்க போல. இது சாக்கோ சிப் சீரியல். ஓகே, 12 இருக்குது. சரி எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சிடலாம். அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, நீங்கள் மூடுங்கப்பா. ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா டக்குன்னு இந்த பொட்டியை தூக்கி குப்பைத்தல்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த செல்ஃபுக்கு போய்ட்டு இதுக்கு நம்ம விலையை கொடுக்கணும். எப்படி? நம்ம கடை, நம்ம முத்து கடை என்ன என்றானே நியாயத்துடன் விலையில தான் நம்ம விற்பனையே செய்வோம். அதாவது நம்ம நியாய விலையில தான் விற்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4.77. ஸோ அப்போ நம்ம 4.85 கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஏற்றுவோம். ஏன்னா நம்மளுக்கும் ப்ராஃபிட் வேணும். பட் ஆனால் நம்மெல்லாம் விற்கிறதுல நியாயமான விலையில தான் விற்பேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறது சொல்கிறாங்கன்னா சைனை ஓப்பன் பண்ணி கடை திறக்க சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் ஒரு தடவை கேட்கலாம், என்ன இது ப்ரோ, இது எதுக்கு ப்ரோ வெளியே கிடக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் தெரியுமா, நான் இன்டர்வியூ எடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு தெரியுமா? இதோ கடை வாசல் பெட்டிக்கு பக்கத்தில் இருந்துச்சு. ஏன்டா வர்ற கஸ்டமரில் என்ன சொல்லுவாங்க, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க. ஸோ அதனால் எதுக்கிற இந்த இறஞ்சலில் தூக்கி வெளியே குப்பையில் தூக்கி வீசப்பெல்லாம் இங்கே தூக்கி போயிட்டேன். தேவைப்பட்டுன்னா என்ன பண்ணுறது, ஒருவேளை கடை பற்றிக்கிட்டு இருந்தால் கூட இது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் குப்பையில் போட்டு என்ன பிரயோஜனம்? ஓகேங்களா? இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம கடை. நம்ம முத்து கடை, நியாயத்துடன் விலை கடை. அதுக்கு எதிர்த்தாப்புல ஏதோ இருக்குது காஃபி கடை. இதுதான் இங்கே தான் நம்மக்கிட்ட பால் பாண்டி இங்கே விற்பார். ஏன்னா அவர் பால் பண்ணையே வச்சுருக்காரு, அதனால் அவர் பால் பாண்டி. ஸோ இது வந்து பால் பாண்டி கடை. நமக்கு கடைக்கு ஆப்போசிட்டாகவே நடத்துகிறார் இவர். நமக்கு அவனுக்கும் போட்டி. அவன் கடை நல்லா போதும், என் கடை நல்லா போதுன்னு ஒரு போட்டி வச்சுருக்கோம். அதில் யார் ஜெயிப்பான்னு தெரியல. இவன் கடையில் தொட்டு பார்த்தா கூட ஒன்றுமே தெரியல, எல்லாம் இருட்டாக தான் தெரியுது. பக்கி ஸ்க்ரீனை போட்டு மூடி வச்சுருக்கேன், உள்ளே பார்க்காத மாதிரி. ஆனால் எனக்கு அப்படி இல்லையே, நான் ஓப்பன் ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டூரும் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காப்பி கடை 2, அப்புறம் அங்கே ஐஸ்கிரீம் கடை. சுற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை எங்கடா அங்கே இருக்குது. ஸோ இதான் நம்ம இடம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ ரோடு ஒரு வெறிச்சோடி போன மாதிரி இருக்குது. எந்த நாயும் வரல, எந்த மூஜியுமே வரல. ஸோ இங்கே தான் நம்ம கடையை திறக்க போகிறோம். திறந்து இப்போ கடை திறக்கிற பேர் கேட்டானே அனைத்து விதமான மக்களும் பதிலடிச்சு ஓடி வந்து நம்ம கடை தான் வாங்குவாங்க. ஏன்னா இங்கே சுற்றி எந்த கடையும் இல்லை, அதாவது சூப்பர் மார்க்கெட் கடை. அதனால் நம்ம கடை மட்டும் தான் இருக்குது. சரி வாங்க கடையை திறந்துடலாம். நைஸு. இப்போ கஸ்டமர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சார் கஸ்டமர் சார் யாரோ அதுக்குள்ளே முதல் மொட்டை கஸ்டமர் வந்திருக்காரு. நைஸு உக்காந்துடும். சார் வாங்க சார், சீக்கிரம் ஏதாவது பொருள் வாங்க சார். நிறைய பொருள் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான். இல்லை எங்கேருந்து நிறைய பொருள். ஓகே, எடுக்கிறேன். என்னையா நீங்கள் ஒன்றே எடுக்கிறீங்க, தப்பு இல்லையா சார்? சரி கொடுங்க சார், நீங்கள் தான் முதல் கஸ்டமர். இல்லாட்டி என்ன எரிஞ்சு விழுந்துட்டுனா அப்படி தான் வரமாட்டாங்க சார். இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயா பார்த்துருக்கோமா சார்?
இதுக்கு முன்னாடி நான் இவரை பார்த்துருக்கேன். ஜேம்ஸ் பாண்ட் படத்துக்கு இவர் ஜான்சன் பிலிப்ஸ் மாதிரி நடிச்சாரு. சார் என்னையும் சேர்க்குறீங்களா சார்? நானும் கொஞ்சம் படத்தில் ஹீரோவாகலாம் நடிக்கிறேன். இவன் ஏன்டா சைகோவை காட்ட? கை வார்த்து போடணும் அங்கே போடுறா. ஏன்டா கை சல்லாத்தி இங்கே போட்டிருக்க பக்கி? படித்த புள்ள மாதிரி தான் இருக்கேன். கண்ணாடி போட்டிருக்க டீசன்ட் புள்ள மாதிரி இருக்க. எதுக்கு கை சல்லாத்து போடுறேன்? ஓகேப்பா போயிட்டு வாப்பா. பின்னர் மேடம் மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி நைஸ். ஓகே. சேஞ்சு கொடுக்க தேவையில்லையா? வெரி நைஸ் மேடம். சூப்பர் சூப்பர். போய்ட்டு வாங்க. பை பை. நெக்ஸ்ட் நீங்கள் மேடம் வாங்க. நல்ல கஸ்டமர், நிறைய கஸ்டமர் வர்றாங்க. நல்லா சீரியல் டூ எக்ஸ்பென்சிவா? நீ எக்ஸ்பென்சிவாக இருக்கன்னு சொல்லு. பார்க்க டீசென்ட், அதாவது கோட்டு சூட்டு மாட்டிட்டு இருக்கியே, உனக்கு அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது. கடை பக்கம் வந்து ஒன்று செருப்பால் அடிப்போம், ஓடிடு. கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டுமோ. இப்போ என்ன சொல்கிறேன்? கடை காலியாக போகுது. சாரி, ஆர்டர் வந்து காலியாக போகுது. சீக்கிரம் வேறு இது வாங்க, இது வாங்க, இது வாங்க, அப்படி இது வாங்க. நைஸ். இது 3 போதும் நம்மளுக்கு. சீக்கிரம் ஆர்டர் டக்கு 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 சீக்கிரம். ஏதோ ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்து தொலை வேண்டாம். இந்த நேரம் பார்த்து ஸ்டார் குடிக்கிங்க, அந்த ஸ்டார் குடிக்கிங்களா பக்கி? சீக்கிரம் வா வா வா. ஆமாம் சார், எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ நான் என்ன பெருசாக சாதனை பண்ணுறேன்னு இப்போ ஏதோ விழா கொண்டாடுற மாதிரி கொண்டுறீங்க? என்னது இது? லைசன்ஸ் கட்சிக்கா? சாரி சார். லெவல் அப் 2 வந்துட்ட பிள்ளைங்க லைசன்ஸு. ஓகே ஓகே, வெரி நைஸ். சீக்கிரம் அட்டைப்பட்டி வந்துச்சு. கார்ன்ஃப்ளவர். ஓகே, இது நம்ம மாவு கட்சிக்குது, மாவு. ஓகே, சீக்கிரம் வே மாவு. இது எத்தனை? 6.53 6.68. அதான் போ. அதான் சீக்கிரம் வச்சாச்சு. செட் ஆஃப் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது தூக்கி இங்கே போடு. நெக்ஸ்ட்டு இது பாஸ்தா ஓப்பன் பண்ணி நைஸு. இது போடு வேகமாக போடு. நிறைய கஸ்டமர் வந்துட்டு இருப்பாங்க. 8.57 8.65 எப்படி போங்க. நம்ம கொஞ்சம் விலையை தான் ஏற்றுவோம். அதுக்குன்னு டூ எக்ஸ்பென்சிவ்லாம் ஏற்ற மாட்டோம். ஏன்னா நம்ம கடை, நம்ம முத்துன்னு எதுக்கு பேர் வச்சுருக்கோம்? நியாயத்தோட விலை கடையை தான் வச்சுருப்போம். நம்ம நியாயமாக விற்பனை செய்வோம், தெரியுமா நண்பர்களே? சரி, இந்த பொட்டி இங்கே தூக்கி வச்சுட்டு டக்கு நம்ம வந்த கஸ்டமரை கவனிப்போம். ஏன்னா லைன் கூட்டி நிற்குது. இல்லாட்டி இதில் சார் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சி. இப்போ எதுக்கு சார் அந்த பொண்ணு மூஞ்சில் போய் மோந்து பார்க்குறீங்க? தப்பு இல்லை இல்லையா? என்னடா 3 பேர் ஒரே ரியாக்ஷன் முடியுது? என்னென்ன நினச்சிக்கிங்க? எல்லோரும் கோளாராக எங்கேருந்து ஓடிடுறானுங்க போல இது. சரி, ஓகே. 2.30. போயிட்டு வாங்க மேடம். நைஸு. நீங்கள் போங்க. இப்போ அது அங்கே பார்க்குது. என்னடா அது எல்லாம் கோளாறுலாம் வந்துருக்காங்க. சரி. மண்டை சுரஞ்சிட்டியா? என்னம்மா உங்கள் ஹஸ்பண்டா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு பிள்ளையா. வெரி நைஸ்மா. எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இல்லை. சரி, இது பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லாங்க. நைஸு புள்ளி 65. போயிட்டு வாங்க போங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு சார் நீங்கள் வாங்க சார். டக்குன்னு போங்க. அதாவது இப்போ 20 5 ஒரு 8 கூட்டு மறுபடியும் அதே தான் 10. சரி, ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னேவா போட. 3 ரூபா தானே கொடுத்து வச்சுங்க. அதுக்கு போய் பீத்துறான் பெருசாக எக்ஸ்ட்ரா கொடுத்த மாதிரி. சை, வெக்கமே இல்லை. சில்லறை பொறிக்கையா இருக்கான். சரி ஓகே. அப்புறம் 10 ஒரு 5 போடும். எதுக்குப்பா? 1 ரூபா தானே. அப்புறம் அதுக்கும் பீத்துக்குது. இப்போ என்ன எல்லாம் பிச்சைக்காரங்க இருக்கீங்க சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா சார்? 65. போங்க சார். ஜேம்ஸ் பாண்ட் டஃப்பு கொடுக்குறேன் சார். இப்போ படத்தில் போய் நல்லா நடிச்சிட்டு வாங்க. ஓகே மேடம். நீங்கள் ஓகே. 3 வைக்கணுமா? அப்புறம் 28. அப்போது 25 போட்டு 1 2 3 அவ்வளோதான் வச்சாச்சு. ஓகே. இப்போ 2வது லைசன்ஸ் ப்ராடக்ட் கிடச்சிக்குது. அடுத்து வந்து கடை விரிவுபடுத்துக்குது கிடச்சிக்குது. ஓஹோ, ஸ்டோரேஜ் ஒரு கிடச்சிக்குதா? நைஸு. ஓகே. இப்போ இவருக்கு வந்து 5 கொடுத்துட்டு 5 + 35 அவ்வளோதான். 25 + 35. சீக்கிரம் போங்க மேடம் போங்க. ஓகே. 22.15. போங்க. ஓகே சார். மொட்டை சார் சீக்கிரம் வாங்க சார். சார் இப்போ தான் சார் உங்களை அனுப்பிச்சுட்டு அதுக்குள்ளே 2வது மொட்டை சார் வந்திருக்கீங்க. வெரி நைஸு. மொட்டை பிரதர்ஸ் வந்திருக்காங்க பொழுது. மொட்டை பிரதர்ஸ். சரி வாங்க சார். போயிட்டு வாங்க மேடம். நீங்கள் வாங்க. ஓகே. எல்லா சாக்கோஸும் எல்லாம் வாங்கியிருக்காங்க. நைஸ். ஓகே. 35. போயிட்டு வாங்க மேடம். எப்படி தான் இருக்க? நீ பார்க்க படிஸ்மெல்லாம் இருக்கியே, கண்ணாடியில் போட்டிருக்கிய. நைஸு. 14.55. சார் நீங்கள் தான் சார் கடைசி. ஓகே போங்க. நோ சேஞ்சு சார். போயிட்டு வாங்க சார். பை குட் பை. அவ்வளோதான், கடை முடிஞ்சிச்சு பொழுது. அவ்வளோதான்ப்பா, முதல் ஷிஃப்ட்டு முடிஞ்சு வச்சுது. என்னது இது? டோட்டல் ஸ்பெண்டிங்கு 36. ஓகே. ரெவன்யூ வந்து 431. நைஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸு ஒன்றுமே இல்லை. டேக்ஸ் வேறு இருக்குதா? 3 நாள் வந்து ஃப்ரீயா? அதுக்கப்புறம் நம்ம டேக்ஸு கட்டணுமா? இது வேறு பார்க்கணும், கடை வேறு பார்க்கணும், இவனுக்கு கொடுக்குற டேக்ஸ் வேறு நான் கட்டணுமாண்ணா? ஐயோ,
அப்போ கடை வாடகையாக தான் எடுத்துருக்கியா? நான் என்னமோ அந்த பால் பாண்டி கிட்ட சொந்தமாக கடை வச்சிருக்கேன்னு நான் பேத்திட்டு இருந்தேன். அப்போ இது சரி இது வேற போடாங்கன்னு. அப்போ இது வேற வெறும் சரி இதை சொல்ல தேவையில்ல விடுங்க. சரி இப்போ என்னன்னா ப்ராடக்ட் வந்து இதை வாங்க சொல்கிறாங்க. சரி இதை வாங்குவோம். இது வாங்கு இது வாங்கு இது வாங்கு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வர லைசன்ஸ் கொடுத்து வாங்கணும்ல. சரி இது வாங்குவோம். முட்டை ப்ரெட்டு அப்படி இது இது டார்கன்னு ஏதோ ஒரு காப்பி தூள் அது என்ன சீஸு தண்ணி பாட்டில் ஓகே. இது வந்து என்னது மாவு ஏதோ அது என்னது சாக்கோ பட்டர்னு நினைக்கிறேன் நைஸு. அப்புறம் இது ஒரு எண்ணெய் மாதிரி இருக்குது. இது வந்து 200 போகுது. ஸோ வேணாம் நம்ம வந்து கடை வந்து விரிவுபடுத்துறதுக்காக காசை சேமித்து வச்சிடலாம் ஓகேங்களா. நைஸ். இப்போ இது வந்து வாங்கவே இல்லைல்ல. இப்போ என்னென்னா வாங்கணும்ல எங்கே அது ஃப்ரிட்ஜா எல்லாமே சரி அப்போ ஷெல்ஃபில் இதில் மட்டும் வாங்கிடுவோம். ஓகே இது மட்டும் வாங்கி வச்சுப்போம். மிச்சத்தை நம்ம அப்புறம் பார்த்துப்போம். ஓகே அவ்வளோதான். அப்போ கடை போட்டு நாளைக்கு வாங்க சார். ஓகே இது வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான வேலையை பண்ணணும். நீங்கள் கேட்டிங்களே இது எதுக்காக இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா கடைக்குள்ளே அவ்வளோ துர்நாற்றம் அடிக்கும். நிறைய சிறு சிறு பூச்சிகள்லாம் சுற்றும். அதுக்காக கொசு மருந்து அடிக்கிற மாதிரி கொசு மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கடைக்குள்ளே எந்த நாய் வந்தானோ அந்த நாய் மூஞ்சில் அடிக்கணும். ஏன்னா அந்த நாய் கிருமிலாம் கொண்டு வரான் பைக்கி. அந்த நாய்க்கு கிருமி கொண்டு வந்து மற்ற கஸ்டமருக்கு ஜுரம் வர வச்சிடும். அதனால நம்ம கடை எப்பவுமே நீட்டாக இருக்கணும் ஓகேங்களா. எந்த பூச்சி தொல்லையும் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கேட்கலாம் நீ எந்த பூச்சி தொல்லை இருக்கக்கூடாதுன்னு கேட்கலாம். அப்போ இருக்கிற செவுறு மட்டும் இப்படி இருக்குது. அது வந்து எவனோ துப்பி தீச்சி வச்சிருக்க முடியும். இல்லை துப்பி வைக்கல, கடை வந்து எரிஞ்சு போச்சு, அதெல்லாம் தீஞ்சு போச்சு, அதனால இப்படி இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, ஏன்னா கலரே அப்படி தான் இருக்குது. ஓகே ஸோ சரி ஏதோ ஒன்று தீச்சு போ தூக்கி போடு இப்போ அதெல்லாம் போயிட்டாச்சு. இப்போ வந்து மாவு கடிச்சிக்குது மாவு. ஸோ மாவு வந்து வச்சிடுவோம். நெக்ஸ்ட்டு மாவு வச்சாச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கையாக பொட்டி இருங்க குப்பையில் தட்டிடுவோம். நீங்கள் வாங்க. குப்பை கூட எடுக்க முடியுமா நேசு? அட்டேங்கப்பா குப்பை. சரி ரோட்டுக்கு நடுவில் இங்கே வச்சிடலாமா? இங்கேயே வச்சிருவோம். குப்பை கூட எங்கே போச்சு ஐயா? சார் எங்கடா போச்சு? டேய் எங்கடா போச்சு? டேய் இங்கே தான்டா தூக்கி போட்டேன். எங்கடா போச்சு? ஒருத்தர் இருக்க உன்னட்டுங்க. ஐயோ எங்கடா போய் பறந்துச்சுன்னு இல்லையா? ஐயோ எங்கே போய் பறந்துச்சுன்னு இல்லையா? ஐயோ எங்கடா போச்சு? வீட்டுக்கு மாடியில் எங்கேயாவது இப்போ பறந்துட்டியாடா? இங்கேயும் போய் இங்கேயும் உண்டுட்டியா? குப்பை தட்டிக்குள்ளே இங்கேயும் உண்டுட்டியா? இல்லை கடைக்குள்ளே எங்கேயும் போய் உண்டு கிடக்குறியா? டேய் எங்கடா போய் உளுந்து கிடக்குது? டேய் எங்கே போய் உளுந்து கிடக்குதுன்னு தெரியல. எங்கேயா? ஐயோ எங்கே கிடக்குதுன்னு தெரியல. அச்சோ இருந்த ஒன்றே அப்போ நாசமாக நக்கிட்டு போச்சுன்னு நினைக்கிறோம். என்ன பண்ணுறது? சரி ஏதோ ஒன்று விட்டு தொலைங்க. சரி நம்ம இங்கே வைக்க முடியாதா? அப்போ இங்கே தான் வைக்க முடியும். ஓகே ஏதோ ஒன்று எடுங்க. பிளேஸு இப்படி வச்சேன். அப்படியே எங்கேயோ உள்ட்டா பறந்து எங்கேயோ பறந்து ஒழிச்சு பொழுது. சரி ஏதோ ஒன்று விடு. அது வாலிபு வயசு அவ்வளோதான் பொழுது. அது வயசு முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதை போயிடுச்சு. இனிமேல் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்து ஆயில். ஓகே ஆமாம் இந்த அக்கா யார் வந்து ஆடு கொடுத்துட்ருக்குது. அம்மா நீனே ஒரு ஆடு தான், எனக்கே ஒரு ஆடு காட்டுறியாம்மா? போயிட்டு வாம்மா. நைஸ். ஓகே 88. ஓகேயா கொஞ்சம் நம்ம 4 இருக்குது. ஸோ அப்போ இங்கே போடு. நைட்டு முடிஞ்சிச்சு. நான் காலையில் ஆகிக்கிறோம். ஏன்னா நைட் டியூட்டியில் அண்ணன் பார்க்க மாட்டேன். எப்போயுமே காலையில் டியூட்டி தான். ஓகே கடை ஃபுல்லாக இருக்குது. நைஸு கடை இல்லை ஷெல்ஃபு ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? இது வர வாங்கியிருக்கேண்ணா. சரி அப்போ இது பிளேஸ் இங்கே பண்ணு. ஓகே மேடம் நான் உங்களுக்கு சொல்லி கூட்டு இல்லை கடை பொடி தான். ஆமாம் எப்போ நான் கடை திறந்தேன் மேடம்? என்ன வரும்போது போர்டு திருப்பி வச்சுருந்தீங்களா? பண்ணுவீங்களே. நீங்கள் பண்ணாலும் பண்ணுவீங்க. உங்களை பார்த்து நான் தப்பாக நினச்சிட்டேன் மேடம். நீங்கள் தான் மேடம் எனக்கு வாரிசு. இவ்வளோ இது வாங்கி வச்சுக்கோங்க மேடம். சூப்பர் மேடம் சூப்பர். தேங்க்ஸு. இழுச்சம் வாங்கி ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன் பக்கிய. அந்த மேடம் மாதிரி நீ வாங்குறியாடா? வாங்கவே மாட்டேன். அந்த மேடம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை என்னென்ன வச்சுக்கோ அத்தனை பொருள் வாங்கி வச்சுக்கோ. அதுவும் 2 டேங்கப்பா. இப்போ இது அதுக்கு மேலே இழுச்ச வாங்க. என்னம்மா நீ எல்லாத்தோட இப்படி இருக்கியே. சரி 30 ஒரு 2 ரூபா. போயிட்டு வாம்மா சில்லறை பிடிக்கி. நெக்ஸ்ட்டு சீக்கிரம் வாம்மா. நெக்ஸ்ட்டு சார் மேடம் நீங்கள் வாங்க. 46.33. ஓகே வச்சாச்சு மேடம். நீங்கள் போங்க. நீங்கள் வாங்க மேடம். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் மேடம். ஓகே அட்டேங்கப்பா. வாய் விடக்கூடாது, இல்லாட்டி நம்மளுக்கு தான் மொக்கம் வாங்கிடும். ஓகே மேடம் போய்ட்டு வாங்க. நைஸ். சரி இது வாங்க. அப்படியே இதை தூக்கி இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம்.
ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே அட்டைப்பெட்டி முடிந்து விட்டது. சாரி குப்பை தொட்டி இங்கலாம் இருக்குது. நான் அங்கே போய் தேடிருக்கேன். நைஸு. இந்த இது எடுங்க. அப்படி இந்த இது தூக்கி போடுங்க. நெக்ஸ்ட் இது என்னது? இது என்னமோன்னு சொன்னேன்ல. ஓகே அது இன்னும் ஃபுல்லாக இருக்குது போலுக்குது. எங்கே அந்த 4 இருக்குதுன்னு சொன்னேன். இதான் என்ன இருக்குது? ஓகே. ஸோ இதை எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும்? சார் போங்க சார். சரி இதோட இப்படி போடு. அதான் குப்பையில் போட்டாச்சு. வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. மேடம் நான் இப்போ எதுவுமே இல்லை. இப்போ ஒரு லெவல் அப்பு. இரியா, நான் ஒரு டீட்டெயிலான விஷயத்தை பேசலான்னு இருந்தேன். மேடம் அது என்ன மேடம்? அது ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் எங்கே வாங்கினீங்க? நல்ல ஃபேன்சி காஸ்டியூமாக இருக்குது. எங்கேருந்து மேடம் அதை வாங்கிட்டு வந்தீங்க? மேடம் பார்க்க அழகாக இருக்காங்களே. ட்ரெஸ்ஸு எங்கே வாங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். செருப்பால் அடிப்பண்டா நாய் அப்படின்னு அந்த மேடம் சொல்லுது. சாரி மேடம். போங்க மேடம். தேங்க்ஸு. நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க. நெக்ஸ்ட்டு 12 அப்போனா ஒரு 10. ஐயோ 70. அம்மா. போங்க மேடம் போங்க. நீங்கள் போங்க நீங்கள் போங்க. அப்புறம் ஒரு 10.3 50 எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோ. வேணாம், நான் எக்ஸ்ட்ராலாம் தர மாட்டேன் உனக்குலாம். உனக்குலாம் இலிச்சு வாங்கிதான். ஓகே 40 + 5 உனக்கு என்ன? நம்ம காசு வருமானம்லாம் எல்லாம் வேஸ்ட்டாக போகுதுங்கப்பா. என்ன பண்ணுறது? ஓகே சேஞ்சு கரெக்டாக கொண்டதுக்கா. ஒரே வச்சு இருங்க மேடம், நான் போயிட்டு வந்துடுறேன். ஸோ நமக்கு இருக்கிற ஸ்டாக் ரீலோட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அதனால ஸோ ஓகே இது இங்கே போட்டுருவோம். இதை போட்டாச்சோ இதுக்கு செட் ஆஃப் ரூட் போடணுமா? 6.403 சாரி 43. ஓகே சீக்கிரம் வாங்க. குப்பை தட்டி இங்கே போடு. நெக்ஸ்ட்டு மேடம் கொஞ்சம் நேரம் இருங்க. நான் போய் எல்லா கடை பார்க்குற அப்படி தான் எனக்கு தெரியுதா, இல்லாட்டி உங்களுக்கும் அப்படி தான் தெரியுதா நண்பர்களே? சார் கையை வைக்கிறீங்க இல்லையே, கொஞ்சம் பார்த்து கையை வைங்க. எங்கே சொறி இருப்பது? ஏண்டா செத்த போது பக்கி பப்ளிக் பிளேஸ் முன்னாடி கையை வைக்கிறியே, உன்னெல்லாம் என்ன சொல்லி திருத்துது? இவ்வளோ சொல்லி நீ தென்ன வெட்டவன். மேடம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். பின்னாடி அந்த நாய் அவ்வளோ கை வைக்குது, உங்களுக்கு அப்போ கூட சொரணை வரலையா மேடம்? எனக்கு எங்கே வரப்போகுது? அப்படி நீ வந்த வேலையை பார்த்துல இருப்ப. இந்த மேடம் இங்கே பார்த்த மாதிரி இருக்குதே மேடம். அது என்ன மேடம் முடிக்கு பர்பிள் டை அடிச்சிக்கிங்க? வாசனை என்ன வாசனை? லெவன்னியா வாசடி இது. சூப்பர். சோப்பு போட்டு நல்லா தேய்க்கிறீங்க சார். சார் நீங்கள் மொட்டை சார், நீங்கள் சார் முடி சொல்கிறீங்க சார். முடி இல்லாததுக்கு நீ எதுக்குடா மொட்டையால் கை வைக்கிற பக்கி? போடா. முடி இல்லாதவனுக்கு எதுக்குடா முடி? முடி இருக்கணும் தான்டா கவலை பண்ணோம். முடி இல்லாதவனுக்கு எதுக்குடா கவலை? பைக்கிய நாய். மொட்டையை போய் சொரைஞ்சிட்டு போகுது. என்ன நினச்சிருக்கீங்க? சி விவசாய கேட்டவங்களாம். ஓகே 89. அப்போ நான் 99 வேணாம், 90. போதும், இது போதும். 90. இடம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ கீழே வச்சிடலாமா? கீழே கொஞ்சம் பாக்கி இருக்குது. ஸோ ஓகே வச்சுருவோம். சரி எங்கேயும் அங்கே லைன் கூட்டமாக நிற்குது. இவன் கை வைக்கிறது விடவே மாட்டான். ஏண்டா இது இவனை முடிச்சு மேடம் நீங்கள் போங்க மேடம். நான் அப்புறமா அந்த நாய்க்கிட்ட ஒரு வாகம் வந்தோம். போங்க மேடம். உங்கள் மேலே எனக்கு ஒரு காதல் இருக்குது. அப்புறமா வந்து பேசலாமா மேடம்? பை பை. ஏன்னா அதனால தான் மேடம்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு தந்தேன். ஏன்னா அந்த மேடம்க்கு அடுத்த தடவை நான் கரெக்ட் பண்ணலான்னு பிளான் போட்டேன். ஏன்னா இந்த மேடம் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆனால் இந்த பொறுக்கி நாய் கை வைக்கிற தப்புடா, தப்பு. வைக்கக்கூடாது. அடுத்த தடவை கையை வச்சா நான் கையை உடச்சிடுவேன். அவனோட ஹஸ்பண்டு நான் தான்டா, நீ கிடையாது சரியா? ஏன்னா நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவன் இனிமேல் எனக்கு தான். இன்னாட்டுக்கு டைனோசர் வாங்கி பார்த்துருந்தா வைத்தறிச்சலில் போய் விட்டுருப்பான். ஆமாம் அவனே ரோப்ளாக்ஸில் அன்றைக்கி ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்து நான் பார்த்தேன். அவனுக்கே கடிச்சிட்டுனா எனக்கு கடிக்காமல் இருக்குமா என்ன? கிடைக்கணும், கண்டிப்பாக கடிச்சே ஆகணும். எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கக்கூடாது? எனக்கும் கிடைக்கணும். நான் கரெக்ட் பண்ணக்கூடாது. தப்பா? நீனே சொல்லு டைனோசர் அவன். நீ மட்டும் பண்ணலாமா? நீ சொல்லு. ஓகே 88. போங்க மேடம். மொட்டை சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா சார்? நானே நீனே எட்டி பார்க்குறேன். நீ நான் லேட்டாக தான் திறப்பேன் இரு. இவன் அக்கலை என்ன நெட்டி பார்க்குற பக்கி? போடா. ஒரு 5 25 + 10. போயிட்டு வாங்க சார். நீங்கள் போங்க. சீக்கிரம் வாங்க சார். ஓகே 20 அப்படியே 24. ஓகே 24. சீக்கிரம் வாங்க சார். மேடம் சீக்கிரம் நீங்கள் வாங்க. போ டிஷூன். ஓகே 25.009. சீக்கிரம் வாங்க சார். நீங்கள் வாங்க சார். அப்புறமா தலையாட்டுங்க சார். ஓகே 10. சரி வேணாம். என்னோட எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். 6 50 + 10 அப்படியே ஒரு 9. சார் போங்க சார். மேடம் நீங்கள் வாங்க மேடம். என்ன மேடம் ஒன்று பொருள் வாங்குறீங்க? நிறைய பொருள் வாங்க மாட்டிங்களா? போன மேடம் வந்து ஏதோ எக்கச்சக்கமான பொருள் வாங்கினாங்க. அவங்கள பார்த்து நான் வேந்திரிச்சு போயிட்டேன். நீங்கள் என்ன மேடம் இப்படி இருக்கீங்க? தலையாட்டு போகிறத மிச்சம். சார் 4.85. இவன் அதுக்கு மேலே முறைச்சி போகிறேன் சார். சார் நான் என்ன தப்பாக நினச்சிக்கிறேன். அது உங்கள் பொண்டாட்டியா சார்?
அதுக்கு ஏன் சார் கண்ணு மாதிரி என்னையே பார்க்குறீங்க? பயமாக இருக்குது சார். உங்கள் மூஞ்சியை கொஞ்சம் திருப்பி வைக்கிறீங்களா ப்ளீஸ்? ஏன் அப்பா மூஞ்சியை பார்த்தா ஏதோ டெரரிஸ்ட் மூஞ்சி மேலே இருக்குது. பார்த்து எவனா சுட்டிக்கிற போகிறான் உங்களை டெரரிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. சை போடா பக்கி. ஓகே 5.7. ஓ 29 அப்படின்னு 25 அப்படியே ஒரு 9. போயிட்டு வாங்க மேடம். நீங்கள் போங்க மேடம். நெய்ஸு 13 ப்ளஸ் மொட்டை சார் நீங்களுமா சார் பார்க்குறீங்க? வாங்க சார். நான் என்ன பண்ண முடியும்? லைன் இவ்வளோ கூட்டமாக இருக்கேன், என்ன பண்ண முடியும்? உங்களை தான் நான் ஃபஸ்ட் அமுச்சுடலான்னு இருக்கேன். நீங்கள் போய் பின்னாடி உக்காந்தீங்க, நான் என்ன பண்ணுறது? சரி போங்க சார். நீங்கள் தான் கடைசி ஆள், என்ன பண்ணுறது? போங்க போங்க. அதெல்லாம்ப்பா எல்லோரும் முடிச்சிட்டேன். ஸ்டோர் லெவல் வந்து 4. ஓகே இன்னும் கொஞ்சம் தான் நண்பர்களே. ஓமே காட், இல்லாட்டி இந்த இடம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பேன்னு இருக்கேன். என்ன பண்ணலாம்? சரி இது அப்படியே இருக்கட்டும். வேறு எதாவது பொருள் வந்துருக்கா? ஓகே பன்னு வந்துருக்குது. இடம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரிலாம் தெரியுது. ஐயோ இருங்க, த்ரோ பண்ணிட்டு இந்த காலி பெட்டி இருக்குல்ல, இதுக்காக தான் நண்பர்கள் காலி பெட்டி. இப்போ இங்கே பாருங்க ஸ்டாக்கு எவ்வளோ இருக்குது. மேலே ஃபுல்லாக இருக்குது, கீழே மட்டும் காலி ஆகுது. அது எப்படி? சரி அப்போ எதுவுமே இன்னும் இது வரைக்கும் நினைல. சரி தூக்கி போடுறா. ஓகே நம்ம கடை வந்து இப்போ நல்லா நாத்தமாக அடிச்சிருக்கோம். அது வந்து இப்போ சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணணும். சரி வாங்க இப்போ வந்து ஓப்பன் த டோர். அப்படியே போட்டு டக்கு சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ண சோறு போடும். நம்மளுக்கு எவன் சோறு போடுறான்? நான் தான் சோறு போடணும். ஓகே சீலிங்கில் போட்டுப்போம். ஏன்னா சீலிங்கில் ஃபுல்லாக தீச்சு போன கருவாடை போடுற மாதிரி இருக்குது. ஓகே நல்லா சீக்கிரம் போடு நல்லா அங்கே இங்கேன்னு போடு. அவ்வளோதான் ஃபினிஷ்டு. அவ்வளோதான் சுற்றி இதோ இங்கே போடு. இங்கே நிறைய பேர் இங்கே இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பானுங்க. துப்பி வச்சுருப்பாங்க. என் கம்ப்யூட்டர் வேணாம் கிட்ட போன வெடிச்சிரு போகுது. நைஸ் ஆஃப் பண்ணு. நீ தூக்கி போடு. ஓகே இந்த அட்டைப்பெட்டி சும்மா தானே இருக்குது. வாங்க நீ குப்பைத்தட்டில் போய் உக்காரு. அதெல்லாம்ப்பா முடிஞ்சிச்சு. நைட்டு முடிச்சலாம். அடுத்து காலையிலே ஆக்கிடலாம். இப்படிக்கு வீடியோ மட்டும் சொல்ல வேண்டியதான் சொல்லிடுறேன். மட்டும் பார்த்துடாதீர்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ மேலும் பல வீடியோக்கெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போட முடியும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் சொல்ல வரேன் நண்பர்களே. வேறு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் இங்கே வச்ச பொருள் காணும் நண்பரே. எங்கே போய் தொலைஞ்சிதுன்னு தான் தெரியல. எங்கேயாவது அதாவது உங்கள் வீட்டில் எங்கேயாவது போய் அது விழுந்துச்சுன்னா மறக்காமல் ஃபோன் போட்டு கூப்பிட்ருங்க. ஏன்னா அது காணும். ஏன்னா இங்கே தான் போட்டேன். பறந்து எங்கேயும் கிளிச்சா இங்கே பறந்து உங்கள் வீட்டு வாசலில் எங்கேயாவது விழுந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லிடுங்க நண்பரே. நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே அதுக்குள்ளே வந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க சார் 19 29 சரி 29 சார். போங்க சார். நீங்கள் வாங்க சார். நீங்கள் தான் சார் அந்த கையை தப்ப வச்சுது. இல்லை இவரை வைக்கல நினைக்கிறேன், வேறு ஆள் நினைக்கிறேன். பார்க்க எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க. வாட் பண்ணி. ஓகே போங்க சார். வந்தாச்சு. காசு எக்ஸ்ட்ரா தந்துட்டாங்களா? ஓகே இப்போ என்ன பண்ணனா உடனடியாக சென்று இப்போ இடத்தை அப்கிரேட் பண்ண வேண்டும். அவ்வளோதான் அப்கிரேட் பண்ணியாச்சு சார். எப்படி கடை? டேங்கப்பா கடை எவ்வளோ பெருசாச்சு. சரி இப்போ இந்த பொருளை தூக்கி இப்போ குத்து மடிப்பாக இங்கே வச்சிரும். இப்போ எவனா வாங்கிட்டு போவான். ஓகேயா? ஸோ இப்போ இது அதுக்குள்ளே ஸ்டாக்கே காலியாச்சு. ஓ ஷிட் நாட் குட்னஸ். 6.53 64. ஓகே செட் பண்ணியாச்சு. சரி கீழே வச்சுருவோம். ஓகே கீழே வச்சாச்சு. மொட்டை சார் போங்க சார். உமா கொடுக்காதீங்க சார், இல்லாட்டி மூஞ்சிலே அடிப்பேன். சீக்கிரமாக நிறைய ப்ராடக்ட் வாங்கணும். எங்கடாது ப்ராடக்ட்டில் போய் சாக்கோஸு இது அப்புறம் வந்து இது அவ்வளோதான் வாங்கிப்போம். ஒரு பாதி வாங்கி வச்சுப்போம். அது இன்னும் சிறிது நேரம் கழித்து வரும். சார் நீங்கள் வாங்க சார். ஓகே நோ சேஞ்ச். தேங்க்யூ சார். போங்க சார். அடுத்த தடவை மறக்காமல் வாங்க சார் என் கடைக்கு. சார் மேடம் நீங்கள் வாங்க மேடம். 39 சாரி 39.6 மேடம். நீங்கள் போங்க மேடம். மேடம் நீங்கள் இந்த மேடம் பார்த்தோன்னே என் மனசு எங்கேயோ போகுது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸே பார்த்தானே அப்படி தான் தெரியுது. மேடம் கிட்ட நான் எத்தனை இருந்தாலும் பேசலான்னு இருந்தேன். சரி இந்த மேடம் என்னை கண்டு கூட மாட்டேங்குது. என்ன மேடம் இந்த எங்கே போய் வாங்கிட்டு வந்தீங்க? இருங்க இந்த மேடம் கிட்ட இன்றைக்கி தீர்ப்பு நான் சொல்லியே ஆகணும். தலை மேடம் போ மேடம். இந்த ட்ரெஸ்ஸு எங்கே போய் மேடம் வந்தீங்க? ஃபேன்சி டிஷ் காம்படிஷனில் எங்கேயோ இங்கே வந்திருக்கீங்களா மேடம்? எனக்கு வந்து நானும் ஒருத்தமா பார்ட்னரா? பார்ட்னர் மேடம். ஃபோன் நம்பர் ப்ளீஸ். என்ன மேடம்க்கு மாயாஜாலம்லாம் தெரியும் உங்களுக்கு. ஜீம்பூம்பாம் போட்டு எங்கேயோ காணா போயிட்டாங்க. நான் இந்த தடவை நான் விட மாட்டேன். அடுத்த தடவை பிடிச்சி இருப்பேன் பாரு. அடுத்த தடவை என்ன பண்ணுற மட்டும் பாரு. இன்னுக்கு 2 யாரா? என்ன சார்? சார் நீங்கள் வாங்க சார். உங்களுக்காக எதிர்பார்த்துருங்க. வாங்க சார் வாங்க. நான் அப்போவே நினச்சேன் என்னடா நெட்டு போட்டு. சார் சாரி சார் என்ன பண்ணுறது, உங்களை வேலைக்கு சேர்க்கலாம் தான் நினச்சேன். நெட்டு போட்டு நீங்கள் கேட்குறீங்களே. என்ன சார் நியாயமா? சரி இது ஒன்று எடுங்க சார். கை நீட்டாதான் அக்கல்லே 2 போடுவேன். கை நீட்டாது. சை
கடை இந்த மேடம் வந்துட்டாங்க. மேடம் ஃபோன் நம்பர் மட்டும் கடைசியாக வச்சுட்டு போயிருங்களா? வச்சுருங்க. எங்கே பார்த்துட்டு போகும் இங்கே கடையை கலையிடும் பொழுது ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் ஓடு 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 ஓடு. தூக்கி போடுறா. ஐயோ தாய் தூக்கி போடுறா. அடி தாய் தூக்கி போடுறானா போட செத்த வையா. எனக்கே கடுப்பு ஏற்றுது. சீக்கிரம் சீக்கிரம். மேடம் கோச்சிக்கிட்டு போகிறாங்க. இருங்க 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 சீக்கிரம் சீக்கிரம் போ. லைன் கூட்டமாக நிற்குது. சீக்கிரம் சீக்கிரம். 19 8 19 + 8 போங்க 91. ஐயோ 91 போட்டேன் 19க்குள்ள. ஓகே சாரி சார், கொஞ்சம் தப்பாயிடுச்சு. மேக்ஸ் கணக்கு நான் கொஞ்சம் தப்பாக தான் போடுறேன் சார். அதே தான் 19 8 போங்க சார். என்ன மொட்டை பிரதர்ஸ் ரெண்டுமே ஒன்றா இருந்தது. வெரி நைஸியா வெரி நைஸி. என்னடா இது ஒன்றுமே புரியல. போங்க சார். நீங்கள் போங்க 16.54 போங்க மேடம். சார் நீங்கள் வாங்க சார். நைஸ் சார். சூப்பர். நீங்கள் வந்து 20 ரூபாயா? ஓகே 20 போங்க சார் சீக்கிரம். நெக்ஸ்ட்டு வாங்க மேடம். ப்ரெட்டு பாக்கெட்டும் வாங்கி வச்சுக்கிங்களா? எனக்கே எச்சு ஊறும் பொழுது. போங்க மேடம். உங்கள் வீட்டில் போய் நல்லா குடும்பம் பற்றிக்கோங்க. ஓகே நோ சேஞ்ச். சீக்கிரம் போங்க மேடம். நீங்கள் வாங்க மேடம். 3 25 + 35 அப்படியே ஒரு 36. நெக்ஸ்ட்டு நீங்கள் போங்க சார். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அதே தான். ப்ளஸ்ஸு போட்டு 1 அது போங்க சார். மேடம் அப்படியே நான் பில்லு மட்டும் போட்டிருக்கேன். சைலண்ட்டாக வெளியே போகும்போது குப்பை தட்டிக்குள்ளே ஃபோன் நம்பர் மட்டும் எழுதி வைங்களேன். ஏன்னா நான் உங்கள் இதயத்திலே வெல்றேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணல, இப்போ உங்களுக்கு எப்படி நான் ப்ரொப்போஸ் பண்ணேன், நான் பெரிய ஆளுன்னு. இப்போ பாரு, உங்களுக்கு நான் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன். நீங்கள் கேட்கல, என்ன ப்ரோ இவங்க மட்டும் இவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்க? என்னமோ சொன்னீங்க முத்து கடைன்னா நாயத்தோட விலையை அந்த விலைன்னு சொன்னீங்களே, அப்போ இதான் உங்கள் விலையா அப்படின்னு. அந்த விலை வந்து வேறு விலை. இந்த மேடம் வந்தால் மட்டும் எந்த விலையும் கிடையாது. இந்த மேடமுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் படி கேட்பேன். அப்போ நீ வாழாட்ட நாயா? அப்பெல்லாம் கிடையாது. நான் நாயெல்லாம் கிடையாது. காதல் மேலே விழுந்து விட்டேன். போங்க மேடம் போங்க. என்னை பற்றி கொஞ்சம் பெருமையாக அங்கே போட்டு போங்க. மொத்தமாக நம்பர் மட்டும் போட்டு போங்க மேடம். சரிங்களா? போட்டு போகும்போது நம்பர் போட்டு போங்க. சரிங்களா? போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க சீக்கிரம். இந்த மேடம் கவனிச்சுட்டு அமுச்சு விட்ருவோம். இதெல்லாம் மேடம்னு சொல்ல முடியாது. இது ஒரு சிறுக்கி. முன்ன முடியுது. ஹேர் ஸ்டைல் நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது. ஓகே 50 10 ஒரு 10 ஒரு 2 ரூபா. ஓகே போட்டாச்சு சார். போங்க சார். போங்க மேடம் போங்க. ஓகே 10 50 + 10. ஓகே போங்க மேடம். சார் நீங்கள் தான் சார். போங்க. நெக்ஸ்ட்டு 1 ரூபா 50 10 10 10. என்னடா இவ்வளோ 10 வருது? சரி தோணுடு. ஓகே 94 ரூபா. அடேங்கப்பா சார், நீங்கள் தான் சார் அதிகமான விலையில் விட்டுருக்கீங்க. தேங்க்யூ சார். போங்க. ஒருவேளை சேஞ்சு தான் அவ்வளோ அதிகமாக கேட்டிருக்கணும். ஏதோ ஒன்று விடுங்க. ஓகே இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது டேக்ஸு. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போயிடும். நம்ம டேக்ஸ் வேறு கூட கட்டணும். டோட்டல் அதுக்கப்புறம் எப்படி? ஒருவேளை நம்ம மேடம்க்கு அந்த 50 ரூபா கொடுத்தோனால மக்களை நீங்கள் எனக்கு போட்டு கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர். அப்படிலாம் ஒன்று நினச்சிக்காதீங்க. அதாவது இந்த மேடம் மேலே நான் காதலில் விழுந்து விட்டேன். அதனால் இந்த நாயத்தன் வேலையை அந்த மேடம்க்கு செல்லாது. சரிங்களா மேடம்? இன்னாட்டிக்கு நீ செருப்பு கழுத்து நீ தான் ஒரு வியாபாரமாக வைக்கிற ஓடிடா அப்படின்னு நீ விரட்டுறீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா. நானும் உங்கள் மாதிரி தானே. நானும் நான் சிங்கலாக இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த டைனோசர் பக்கிக்கு கூட ஒரு இது கிடச்சிருக்குது. நான் அதில் கூட நான் காட்டுறேன். அவனுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா கேர்ள் ஃப்ரெண்டு வச்சு சுற்றிட்டு இருந்தான். நான் பார்த்தேன். அதில் வேறு குசுன்னு என்னமோ பேசிட்டு வேறு இருந்தான். நீ வரி என் வீட்டுக்கு, நான் உனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வைக்கிறேன். ட்ரீட்டுன்னு என்ன ட்ரீட்மெண்ட் வேணால் வைப்பான் அந்த பைக்கி. அந்த நாய் பின்னாடி போய் ஒரு பொண்ணு எனக்கு இருக்கக்கூடாதான். அந்த நாய்க்கு இருக்குன்னா அப்போ எனக்கும் இருக்கணும்ல இல்லையா? நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே. ஓகே இப்போ என்ன வாங்கணும்னு இருந்தேன்? ஓகே ஷெல்ஃபு வாங்கணும் நண்பர்களே. ஷெல்ஃபு ஓகே டபுள் ஷெல்ஃபு. என்னடா அதுவே 400? ஷிட் நாட் குட்னஸ். அதுவே 400 கிட்ட நிற்கிதுப்பா. என்னப்பா பண்ணுறது? சரி இப்போ ப்ராடக்ட் எல்லாம் ஒன்றா வாங்கி வச்சுப்பா. ஷெல்ஃபு கூடியது மட்டும் ஓகேங்களா? இது சாரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இதை வாங்க வைக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன். அதெல்லாம் இது ஒன்று 4. ஸோ ஃப்ரிட்ஜ் நாட் அலோட். ஷெல்ஃபு 1 2 3 அவ்வளோதான். இது போதும். வேறு லைசன்ஸில் ஏதாவது ஒன்று வாங்கணுமா? ஆமாம் இது வேறு இது வாங்கினா அச்சோ இப்போ இது எவ்வளோ காசு இருக்குது? இருக்குது நிறைய காசு இருக்குது. நானும் பயந்துட்டேன் இன்னமும் இல்லைன்னு. கடையை க்ளோஸ் பண்ணு. அதுக்குள்ளே ஒருத்தன் வந்துட போகிறான். காலையில் ஆனான்னு போடணுமே, தானாக கடையை திறந்துடுமே. நான் தான் திறக்கணும். கடை திறக்கணுமா திறக்கக்கூடாதான்னு. நீ திறக்கக்கூடாது சரியா? இன்னமாடா இங்கேருந்து கை ஏந்திட்டு இருக்கீங்க?
ஸோ இவனுக்கு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே. என்னடா உனக்கு வேணுமா பிச்சை போட்டுமா 1 ரூபா தட்டுமா வேணுமா உனக்கு 1 ரூபா தட்டுமா இல்லை ஒரு 15 ரூபா தட்டுமா பிச்சைக்காரங்களா இருக்கேன் இருங்கப்பா பிச்சை போட்டு தரேன். பிச்சை பிச்சை இருக்கா இருக்காத வேணாம் விடுங்க. அது போய் ஸ்டக் ஆகிட போகுது. உனக்கு வேணும் இது தரேன். என்னடா உனக்கு வேணும் இந்த ட்ரீட்மெண்ட் வேறு தரேன். பேக்கேஜ் வந்துட்டு பொழுது உனக்கு பிச்சை வேணும் பதிலாக உனக்கு பிச்சை காசு தரத்துக்கு பதிலாக உனக்கு இது தட்டுமா என்ன கொசு மருந்து வேணா அடிக்கிறேன். ராத்திரி பகலாக ஃபுல்லாக நின்றுட்டுல இருக்க கொசுவெல்லாம் கடிக்க போகுது பார்த்துக்கோ. அடுத்த தடவை நிற்கணும்ல நிறைய தடவை நிற்கணும் சரியா. ஆனால் வர்ற கஸ்டமர்கிட்ட மட்டும் நீ வால் ஆட்டின உங்கள் வால் மேலேயே 2 போடுவேன். வால் இல்லை நடுவில் போட்டுருன்னு சொல்லியிருந்தேன் பார்த்துக்கோ. பம்பிட்டு இருக்கணும். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு இது சீக்கிரம் வாங்க சார். வாங்க கட 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 அடேங்கப்பா இவ்வளோ வேகமா ஆடேங்கப்பா ஸ்பீடு. ஓகே கெல்லா சாக்கோஸு இங்கே வச்சிரு. கடையை திறந்துடும் ஃபஸ்ட்டு ஏன்னா கடையை ஆரம்பிச்சிடலாமா. ஓகே கஸ்டமர் இங்கேருந்து வரீங்களா இங்கே வருவீங்கன்னு நினச்சேன் இங்கேருந்து வரீங்க. சரி இது ஒன்று எடுங்கோ. இதை ஓப்பன் பண்ணு. இவர் யாரா புதுசாக தள்ளு வண்டியிலேருந்து வந்திருக்காரு சாக்கோஸ் கேட்குறாரா. ஏன் எதுக்கு இவர் என்ன பண்ணுவார். ஏதாவது உங்களுக்கு காலிப்பட்டி இருந்துச்சுன்னா ஓகே காலிப்பட்டி அதில் ஃபில் பண்ணி இவனுக்கு கொடுக்கணுமா. ஃபில் பண்ணி வர இவனுக்கு கொடுக்கணும். ஓகே ஓகே இப்போ நீ என்ன கேட்டிருக்க மாவு கேட்டிருக்கண்ணா. ஃபாரின்லேருந்து வந்த மாவு கேட்குறியா. ஓகே ஓகே அதாவது இது என்ன மாவு தெரியுமா. இது நம்ம ஒரு ப்ளூ கலர் ஸ்டட்டு ஒரு மாவு இருக்குன்னா அது வேறு மாவு. அது நம்ம நாட்டு ஒரு இந்தியன் மாவு. இது ஃபாரின் மாவு புரியுதா. அதனால இவன் ஃபாரின் மாவு கேட்குறான். சரி அப்போ ஃபாரின் மாவு கடிச்சிட்டா இல்லைன்னு பார்ப்போம் ஓகேங்களா. நான் எந்த மாவு சொல்கிறேன்னா இதோ இருக்குது. இது நம்ம நாட்டு செஞ்ச மாவு. அது வச்சுக்கிறேன். அது வெளிநாட்டு செஞ்ச மாவு ஓகேங்களா. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத ப்ரோ. இந்த மாவு அந்த மாவு ஒன்று தானே அப்படின்னு அந்த பேரை பார்த்தே கண்டுபிடிக்க முடியல. இவன் வேறு கரெக்டாக தூக்கி போடணும். எங்கே ஏதோ ஃபாரின் மாவு கேட்டானே இது இருக்கா என்ன இல்லையோ இல்லை பொழுது. இவனுக்கு ஃபாரின் மாவு வாங்கவே இல்லையாப்பா. சரி ஏதோ ஒன்று எடுப்பா. சாரிப்பா மாவு வாங்கவே இல்லை. சரி வாங்க இவங்களுக்கு டீல் பண்ணி அமுச்சு விட்ருவோம். போங்க சார். நோ சேஞ்சு. நெக்ஸ்ட்டு வாங்கப்பா. நெக்ஸ்ட்டு சீக்கிரம் போங்கப்பா. 10 10 ஓகே 18 நெக்ஸ்ட்டு போங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே நம்ம அது ஒரே ஒரு பொருள் வாங்கி ஏன் உசுறு வாங்குறியம்மா சை. ஓகே 10 + 5 போங்க. அடேங்கப்பா இப்போ என்ன வந்துருக்குது ப்ராடக்ட் வந்துருக்குது. பட்டு ஸ்டோரேஜ் க்ரோத் எதுவுமே வரல. ஜூஸு பாட்டில் பால் பாட்டில் ஆரஞ்சு பாட்டிலு உப்புன்னு நினைக்கிறேன். அப்புறம் சால்ட்டு அப்புறம் கோலா சூப்பர்ரா. சோடா வந்திருக்கு சோடா கோலா. என்ன பேரோ அட்டேங்கப்பா மேடம். இந்த மேடம் தானே போன தடவை நிறைய பொருள் வாங்கிச்சு. சூப்பர் மேடம் சூப்பர். நீங்கள் தான்மா நம்மளுக்கு நிறைய கஸ்டமரு. நீங்கள் தான்மா பெரிய கஸ்டமர் எங்களுக்கு. ஓகே உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 ரூபா சேர்த்து தரேன் சரிங்களா. போங்க மேடம். ஐயோ அதுக்குள்ளே இந்த மாதிரி கண்ணா பின்னாடி திட்டுறாங்களே. இரியா சீக்கிரம் அந்த கெல்லா சாக்கோஸ் எடுத்துகிட்டு இது இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவான். ஏன்னா கஸ்டமர் கண்ணா பின்னாடி அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்குது. கொஞ்சம் திட்டுறோன்னா என் காது வழியாக திட்டியா. எதுக்கு தனியாக திட்டுற சரி. என் காதிலும் கொஞ்சம் விழுந்தா தானே என்ன திட்டுறன்னு பார்க்க முடியும். 34.6 ஓகே சார் போங்க சார். நெக்ஸ்ட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு போடுங்க. அப்படியே 5 10 சாரி தப்பு பண்ணிட்டேன். 10 + 2 50 அப்படி போடு 5 சரி 5 போடு. நெக்ஸ்ட்டு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் பில் ஓகே 19.93 ஓகே சீக்கிரம் சார் நீங்கள் வாங்க சார். ஓகே சீக்கிரம் போங்க. ஓகே 12.86 கொஞ்சம் ஸ்க்ரீன் ஏதோ டிம்மான மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு மத்தியானம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே வேறு எதுவும் இல்லை நினைக்கிறேன். ஓகே வாங்க வாங்க தூக்கி போடு. ஓகே வாங்க மேடம் வந்துட்டிங்களா. எப்போ வந்தீங்க சொல்லவே இல்லை. என்ன மேடம் ஃபோன் நம்பர் வச்சிட்டிங்களா. இந்த தடவை என்ன சோப் போட்டிருக்கேன். அதே லாவண்யா சோப்பு. சூப்பர் மேடம் சூப்பர் பக்காவாக சோப் போட்டிருக்கீங்க. அந்த சோப்பு எனக்கும் குடிச்சா நானும் கொஞ்சம் தேய்ச்சிப்பேன். செருப்பால் அடிப்புன்னு சொல்லியிருப்போது வேணாம். எதுக்கு அதுக்கிட்ட அசிங்கமாக திட்டுவாங்க. நம்ம ஏற்கனவே அதுக்கு இன்னும் ப்ரொப்போஸே பண்ணலை. இல்லை வேறு நான் கேர்ள் ஃப்ரெண்டு வேறு சுற்றிக்கிட்டு இருக்கேன். டைனஸ் ரவன் இது கேட்டு என்ன கலாய்க்க போகிறான்னு தெரியல. சரி எது ஒன்று எடுங்க சார். 50 10 10 5 9 சார் போங்க சார். மேடம் என்ன மேடம் உங்களுக்கு மட்டும் கடையை ஒரு என்ன மேடம் கார்டு கொண்டு வந்திருக்கீங்களே. சரி நாங்கள் 20 ரூபா. மேடம் அலோட் பண்ண மாட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு மேடம்க்கு இது வந்துச்சு போலுக்கு நேர்மை வந்துச்சு போலுக்கு. போயிட்டு வாங்க மேடம். நீங்கள் கொஞ்சம் காசு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரலான்னு இருந்தேன். என்ன பண்ணுறது. சரி எது ஒன்று எடுங்க மேடம். ஓகே 17.47 10
5 2 அப்புறம் 10 10 அண்டு 5 போட்டு அவ்வளோ போடு. ரூபா தானே பரவாயில்ல, பார்த்து போய் விடுங்க. ஐயோ கடை அதுக்குள்ளே காலியாகிடும் பொழுதே. ஆஹா கூட்டம் இன்னும் குறையல, பட் கடை மட்டும் காலி ஆகிட்டு அச்சோ சீக்கிரம் வாங்கப்பா, சீக்கிரம் 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 ஓடு 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 ஓடு. ஏன்னா நம்ம வீதியில் கடை வந்து ரொம்ப பிரபலமாயிடுச்சுல. நான் சொன்னேன்னா இல்லையா, நம்ம கடை திறந்தா அனைத்து விதமான அதாவது கஸ்டமர் ஓடி வராங்கன்னு சொல்லாங்க, வேறு எதுவும் வரல. ஓகே ப்ரெட் பாக்கெட்டு. ஓகே சீக்கிரம் சீக்கிரம் டக்கு 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 வச்சாச்சு, முடிஞ்சிச்சா? ஓகே இது தூக்கி போடு. நெக்ஸ்ட்டு அடுத்த பொருள், அடுத்து அவ்வளோதான். அடுத்து இது என்னது? இது ஒரு கோதுமை பாக்கெட் இல்லை, இது என்ன பாக்கெட்டு? இது என்ன பாக்கெட்டுன்னு பார்ப்போம். இது இப்போ ப்ளேஸ் பண்ணு, இதை தூக்கி போடு. என்னது இது? எம்டி பாக்ஸ். இது என்னது? எல்லோன்னா என்னது? எல்லோ பாஸ்தா. ஓ பாஸ்தாவா? சரி சரி. கடை அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் இதுக்கு மேலே கஸ்டமர் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கடையை வந்து பூட்டிடுவோம் நண்பர்களே. சரி வாங்க சீக்கிரம் சார், வாங்க சார். ஓகே 1 50 10. சரி இது ஒன்று விடுங்க சார், போங்க சார் போங்க சார், டைம் ஆகுது சார். நான் என்ன பண்ணுறது? என்னடா எல்லாம் ஒரே ஒரு பொருள் வாங்கி தொலைகிறீங்க சத்த பையங்களா, சை. ஓகே போங்க 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 மேடம், போங்க மேடம். நீங்கள் வாங்க மேடம், வாங்க வாங்க வாங்க. ஓ ஒருவேளை நான் அப்போ வாங்கும் போது எந்த பொருள் நான் வைக்கல பொருளுக்கு, அதனால தான் எல்லாம் ஒன்று ஒன்று வாங்கிட்டு போகிறாங்களா? ஓ ஷீட் நாட் குட்னஸ். ஓகே 23.06. ஓகே வாங்க போவாங்க மேடம். அப்படி எப்படி இருக்கீங்க சார் சலூன் பாய்ஸு? ஜேம்ஸ் பாண்டுக்கு டஃப் கொடுத்தீங்களே, எங்களுக்கும் டஃப் கொடுக்கலாம்ல ஏன்? ஓகே நீங்கள் போங்க சார், சீக்கிரம் மேடம் போங்க மேடம், போங்க மேடம், போங்க மேடம். இந்த மேடம் தான் ஏன் நிறையா வாங்கினாங்க மேடம். அடுத்த தடவை வாங்கும்போது இந்த கடையை வாங்கிடுங்க, ஆனால் வாங்காதீங்க, வாங்குற மாதிரி வாங்குங்க. நான் வந்து உங்களை பேசி சமாளித்து காசு மட்டும் போடிங்கிறேன், ஓகேங்களா மேடம்? செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னு மைண்ட் வைஸில் ஓடுது, என் கண்ணாலே கேட்குது. ஓகே நோ சேஞ்சு. போங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்க. ஓகே உங்களுக்கு வந்து 21 50 + 10 5 போடு. எக்ஸ்ட்ரா ரூபா தானே பார்த்துப்போம், போங்க மேடம். பிச்சைக்காரியாக இருக்கீங்க. ரூபா எக்ஸ்ட்ரா கூட்டுது, எது பெருசாக பீத்தின மாதிரி கையை அக்கில் கட்டு போகுது, சை விளங்க மாடா இதெல்லாம். சார் நீங்கள் தான் சார் கடைசி. சார் உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு போங்க. அப்புறம் அங்கே ட்ரெஸ்ஸுக்கு இல்லை, அது என்னது? காண்டாமிரமா கோலாமிரமா பனிக்கரடியா என்ன கரடியா அது? வித்தியாசமாக்கு டே. அது சட்டை டிசைன் தான் தெரியுது, அது என்ன எது எலவு? அது ஏதோ வினோதமான ஜந்தா இருக்குது. அந்த டைனோசர் ஜந்து மட்டும் சொல்லிடாதீங்க, ஏன்னா அதுக்கு எனக்கே வயிற்றுச்சல் வருது ரியலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சக்ஸஸ்ஃபுல்லி கஸ்டமர் வந்து துரத்தி வச்சாச்சு. துரத்தில் பாரு என்னது? முடிச்சாச்சு. சி என் வாயில் என்னென்னமோ வருது, அவ்வளோதான்ப்பா. டேய் உன்ன மாட புட்டு பூச்சி போட்டிருக்கீங்க, இரு என்ன பண்ணுற? என்ன இப்போ உனக்கு எக்ஸ்ட்ரா கேஸ் ஆன் பண்ணு. என்னடா வாயில் வச்சுக்கோ, கொக்கு வச்சுக்கோ, கொக்கு. ஏன்னா நான் இனிமேல் நீனும் இப்படி தான் நடுராத்திரி காலையில் பகலெலாம் நின்றுட்டு இருப்பேன், கொசுலாம் கடிக்கும்னே. அதனால் ஒன்று கொசு வந்து உன்னையும் விட மாட்டேன், உன்னையும் நான் போட்டு சேர்த்து போடுவேன். அப்படி கடைக்குள்ளேயும் நான் போடுவேன். ஏன்னா கடைக்குள்ளே இல்லைங்கப்பாங்க, தீச்சு போன செவ்வறு தான் இருக்குது. அதுவும் நான் சீலிங்கை கொஞ்சம் இது பண்ணிட்டு இதுலேயும் நான் கொசு மருந்து அடிச்சுட்டு பெட்டிக்குள்ளேயும் ஒன்று அடிச்சிடுவேன். ஏன்னா பெட்டியில் கொஞ்சம் அழுக்கு நிறைய இருக்கும். ஏற்கனவே நீ குப்பையில் தான் போடப்போம், அதுக்கு எதுக்கு சும்மா பாப்பு போட்டுப்போமே. ஓ ஸ்டோரேஜ் இது இன்னும் அன்லாக் பண்ணலன்னு நினைக்கிறேன், அன்லாக் பண்ணிப்போம். ஓகே முடிஞ்சுது. ஓகேப்பா. ஓகே நண்பர்களே, இதை ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. அப்படியே எல்லாருக்கும் பை பை சொல்லிடுங்கப்பா. பை சொல்லுப்பா தம்பி. நீ பை சொல்லுப்பா. சொல்லையா பாயே? நான் பாய் அவரு சொல்கிறேன், நீ பை சொல்லு. சொல்கிறா பம்பிட்டு இருக்காத, பை சொல்லு, இல்லாட்டி கழு தூக்கி அடிப்பேன். சரி சொல்கிற. அப்போ இவனும் சொல்லிட்டான். ஓகே நண்பர்களே எல்லோரும் பாய் சொல்லிட்டாங்க. அப்போ நானும் விடைபெறுகிறேன். இது ஒரு உங்கள் MSG தமிழ் கேமிங் விடைபெறுகிறேன். டாட்டா பை பை குட் பை. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வர்ச்சா.